5 கட்ட தேர்தல்களில் பதிவான வாக்குகளின் முழு விவரத்தை முதன்முறையாக வெளியிட்டது தேர்தல் ஆணையம். எதிர்க்கட்சிகளின் தொடர் விமர்சனங்களுக்கு பணிந்தது. சி படிவத்தில் பதிவான வாக்குகளை யாராலும் மாற்ற முடியாது. வாக்குப்பதிவு விவரங்களை 24 மணி நேரமும் செயலியில் பார்த்து கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் விளக்கம். தொகுதிகளில் 6ஆம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 49% வாக்குப்பதிவு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என குறிப்பிட்ட அண்ணாமலைக்கு அதிமுக கடும் கண்டனம். அரசியல் லாபத்துக்காக ஜெயலலிதாவின் பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக பதிலடி. கூடலூர் அருகே வீட்டிற்குள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பதுங்கியுள்ள சிறுத்தை. மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். தமிழ்நாட்டில் குட்கா பான் மசாலா பொருட்களுக்கான தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பு. தமிழ்நாடு அரசு உத்தரவு. குமரியில் பெய்த கனமழை காரணமாக பழையாற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாட்களுக்குள் பட்டா மாறுதல் சான்றிதழ் கிடைக்க சிறப்பு நடவடிக்கை. ஒவ்வொரு தாலுகாவுக்கும் சிறப்பு அலுவலரை நியமிக்க வலியுறுத்தி ஆட்சியர்களுக்கு வருவாய் நிர்வாக ஆணையர் கடிதம். மைசூரில் பிரதமர் மோடி தங்கிய ஹோட்டலுக்கு ஓராண்டாக 80 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி. அடுத்தடுத்து நினைவூட்டல் கடிதம் அனுப்பியும் வாடகை பாக்கியை செலுத்தவில்லை என ஹோட்டல் நிர்வாகம் புகார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.